வீட்டு வசதி வாரியத்தினுடைய சார்பாக ஏறத்தாழ ஒரு 35-40 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே இந்த இடத்தை வீட்டு வசதி வாரியம் திட்டத்தை உருவாக்குவதற்காக நோட்டீஸ் கொடுத்து அதற்கு பின்னாலே எந்த தொடர் நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் பல பொதுமக்கள் இதுபோல வீட்டு வசதி வாரியம் ஒரு நோட்டீஸை கொடுத்திருக்கிறது என்பதை அறியாமல் பல பேர் இங்கே ஆயிரக்கணக்கான பேர் இது போன்ற இடங்களிலே ஒரு 2000-3000 ஸ்கொயர் ஃபீட் இப்படியெல்லாம் வாங்கி அவர்கள் வீடு கட்டி வைத்திருக்கிறார்கள். வாரியம் நோட்டீஸ் கொடுத்த ஓராண்டு காலம் 2 ஆண்டு காலத்திற்குள்ளே முழுமையான நடவடிக்கை எடுத்து திட்டத்தை அங்கே கொண்டு வந்திருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் ஒரு 35 ஆண்டு காலம் என்ற காரணத்தால் எல்லா இடங்களிலேயும் வீடுகள் கட்டப்பட்டு விட்டது. எனவே வாரியத்துடைய நோக்கம் வீடு கட்டி கொடுப்பதை ஒழிய ஏற்கனவே இருக்கிற வீடுகளை இடித்துவிட்டு கட்டுவது என்பது அல்ல. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுபோல் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது, உடனடியாக அதை பேசி ஒரு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இதை ஒரு ஆய்விலையும் இந்த சப்ஜெக்டை கொண்டு வந்து ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே சேர்மன் அவர்களும் அதிகாரிகளும் எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாக இன்றைக்கு ஒரு முடிவிற்கு நாம் வந்திருக்கிறோம். அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர் அத்தனை பேரும் பார்க்கிற பொழுதெல்லாம் இதை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு 5 விதமாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது ஒவ்வொன்றும் இன்றைக்கு அரசு ரீதியாக வேறு எந்த பிரச்சனையும் நாளைய தினம் வந்துவிடக்கூடாது, ஒரு நியாயமான வீட்டு வசதி வாரியத்திற்கு எந்த நஷ்டமும் இல்லாத வகையிலே, அதே நேரத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையிலே இதை நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நடவடிக்கை எடுத்துத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு சார்பாக ஆணை வெளியிட வேண்டிய ஒரு 2000 ஏக்கருக்கு ஆணை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு 10,000 ஏக்கர் அரசாங்கத்தினுடைய ஆணை வேண்டிய அவசியமில்லை. வாரியத்துடைய சார்பாக ஒரு சுற்றறிக்கை அனுப்பினால் போதும், அதை அனுப்பி அதை சீர் செய்திருக்கிறார்கள். எனவே மீதமுள்ள இடங்கள் இருக்கிறது. அதில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தி அதையெல்லாம் அளந்து பார்த்து அதிலே முழுமையாக தெரிந்து அதற்கு பின்னாலே தான் அதிலே நடவடிக்கை எடுக்க முடியும். எனவே இன்னொரு 6 மாத காலத்திற்குள்ளாக அது அத்தனையும் முடித்து கொடுக்க முடியும் என்று சேர்மன் அவர்களும் எம்டி அவர்களும் அதிகாரிகளும் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். எனவே வருகிற ஒரு 6 மாத காலத்திற்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சில பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் இருக்கலாம், சில பிரச்சனைகளிலே அவர்கள் சரியான பத்திரம் டாக்குமெண்ட் கொடுக்காமல் இருக்கலாம். அது மாதிரி இருப்பதை தவிர மற்ற அத்தனையும் சீர் செய்யப்படும். இதில் இவர்கள் பாதிக்கப்படாத அளவிற்குத்தான் ஒரு கட்டணம் கொண்டு வரப்படும். அது முறையாக வீட்டு வசதி வாரியத்திற்கு எந்த நஷ்டமும் இல்லாமல் நாளைக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு அதை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். எனவே கண்டிப்பாக இந்த மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி 40 ஆண்டு காலமாக இதில் கிடப்பிலே இருக்கிற இந்த பிரச்சனைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கே கூட எல்லாம் கிடைச்சிருச்சு, கம்ப்ளீட்டாக பண்ணி சொல்லுவாங்க. ட்ரைனேஜ்லேருந்து எல்லா லைன் இபி எல்லாமே கொடுத்துருச்சு. ஆனால் பத்திரப்பதிவு துறையில் பத்திரம் போனோம் தெரிஞ்சுக்கிட்டா மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கான ஏற்பாடு நாங்கள் பண்ணியிருக்கோம். வழிபாட்டு தலங்களை பொறுத்தவரை அதற்கு அரசுக்கு பல சிக்கல்கள் நாங்கள் எதுக்கு கொடுக்குறோங்கிறதே இல்லை. இதோட டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறோன்னு சொன்ன உடனே எனக்கு நண்பர் நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரே மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கோம். எனவே வழிபாட்டு தலங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தனியாக பேசித்தான் முடிவெடுக்க வேண்டும். அதற்கு இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒத்துழைப்பாக இருந்து அதற்கு ஏதாவது ஒரு நிவாரணத்தை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். எனவே அதை நாங்கள் பேசிவிட்டு அதற்கு பின்னாலே சொல்கிறோம். காரணம் இது ஒரு அரசனுடைய இடம்.
இப்பொழுது இந்த சூழ்நிலையின் காரணமாக நாம் திருப்பிக் கொள்கிறோம். எனவே அப்படி இருக்கிற பொழுது வழிபாட்டு தலங்கள் இருக்கிற இடத்துல என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் ஆலோசிக்கிறோம். அது உங்களுக்கு பெரிய சுமையாக இருக்காது, நீங்களே செய்யலாம். அப்படித்தான் இருக்கும். திராவிட மாடல் ஆட்சிக்கு இது ஒரு சாட்சி. ஏன்னா இந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்கல. 45 வருஷ பிரச்சனை இது, 1 வருஷம் 2 வருஷம் பிரச்சனை இல்லை. எல்லாருமே அப்படியே புல்லரிச்சு போய் நிற்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதுவும் ஐயா முத்துசாமி ஐயாவும் அண்ணன் கணபதி அண்ணன், அவர் பிரபாகராஜா அண்ணன், தனசேகர் அண்ணன், இவங்களோட முயற்சியால் இதெல்லாம் நடந்திருக்கு. இது எங்கள் நகர் சார்பாக எல்லாரோட இது சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இல்லை, அது வந்து பார்க்கணும். அது வந்து இப்போ ஒவ்வொன்றும் என்ன கேட்டகரி நீங்கள் தான் சொல்லலாம். இப்போ சொல்ல முடியாது. 5ல் எது அது இப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது மூணாவது கேட்டகரி அதான் அந்த சர்வே நம்பர் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது வந்து நாளைக்கு சாயந்தரம் ஆகிடும். அது நாங்கள் போட்டுறோம். அங்கே மட்டும் போடுறதில்ல. உங்களை கூப்பிடும். இல்லை, உங்களை கூப்பிட்டு தாங்க பண்ணி ஆகணும். நீங்கள் ஆஃபீஸில் வந்து தேடுறதுங்கிறது வந்து தான் ஆகணும். அங்கே வந்து தான் கிளியரன்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே போர்டில் போட்டோம்னாக்க உங்களுக்கு எங்கே வேணாலும் போட்டு உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன். அவ்வளோ சாதாரணமாக விடமாட்டோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் இப்போ இருக்கிறது காமகோடி நகரில் இருக்கேன். வெஸ்ட் காமகோடி நகரில் லேண்ட் அக்விசிஷன் இருக்கு. அங்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு. ரோடு போட்டாச்சு, தண்ணி வந்தாச்சு, பைப் லைன் வந்தாச்சு, எதுவுமே பாக்கி கிடையாது. ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகி என்ஓசி வராமல் இருக்கு நிறைய பேருக்கு. அவருக்கு நாமினல் அமௌண்ட் கட்டணும். கட்டினா எல்லாருக்கும் இப்போ சில இது முடியாதுன்னு சொல்றீங்க. கோர்ட்ல இருக்கு, அந்த மாதிரி சில விஷயங்கள் முடியாதுன்னு சொல்றீங்க. அதை தவிர்த்து மற்றதை உடனே ரிலீஸ் பண்ணிடலாமே. தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஹைவேஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொன்றையும் இந்த ரோடு போடணும் நாங்கள் வந்து கேட்குறோம்னு வைங்க. அடுத்த நாள் நீங்கள் ஆரம்பிக்க முடியாது. அதுக்கு ஒரு டைம் இல்லையா? அந்த டைம் தான் ஏன்னா லேண்ட் அக்விசிஷன் போகும்போது அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, அந்த வேலை நின்று அது மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குதுன்னா அந்த கேஸை நீங்கள் வாபஸ் வாங்குறதா, அது போர்டு வாபஸ் வாங்குறதா, அல்லது அது முடிவாகணுமா அப்படிங்கிறது தனி. அந்த மாதிரி இருக்கிற கேஸை தவிர மற்றது எல்லாமே ரிலீஸ் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ சார். எடுத்து அதற்கு உண்டான அமௌண்ட் அவர் எவ்வளவு கட்டணும்னு சொல்லி அதை கட்டி அவர் வந்து கிளியரன்ஸ் வாங்கிக்குவார். ஏன்னா டாக்குமெண்ட் ஏற்கனவே பழைய ஓனர்கிட்ட அவர் வாங்கிட்டார். இப்போ அதற்கு நோ அப்ஜெக்ஷனை நம்ம வந்து வாரியத்துறை சார்பாக நம்ம கொடுத்துறோம். வாரியத்திற்கு வர வேண்டிய பணம், அந்த பணத்தை ரத்து செய்ய முடியாது. ரத்து செய்தால் நாளைய தினம் கோர்ட்டு அது இது நிறைய பிரச்சனைகள் வரும். எனவே தான் அதை ஒரு நியாயமான ஒரு தாங்கும் சக்தி உள்ள அளவுக்கு மட்டும்தான் அதை செய்வதற்கான பிளான் இருக்கிறது. எனவே அந்த பணத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வாங்கி கொண்டால்தான் அது உங்களுக்கு ஒரு சரியான டாக்குமெண்டாக அமையும். எனவே அந்த வகையில் அப்படி செய்வதற்கான நடவடிக்கை இல்லை. இப்போ அவர் சொன்னார், போக்குவரத்து கழகத்துடைய சார்பாக அங்கே பணியாற்றியவர்கள் இங்கே நிறைய இருப்பதாக சொன்னார்கள். அது எனக்கு இன்னொரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், ஒரு 8 ஆண்டு காலம் அவர்களோடு நான் பணியாற்றி இருக்கிறேன். எனவே அவர்களுக்கு இதன் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, இங்கே குறைந்த செலவிலே இது கிடைக்க வேண்டும், அதுதான் நாங்களும் நினைக்கிறோம். ஆனால் துறையிலே அதை பற்றி நாங்கள் பேச வேண்டும். ஏன்னா இப்போ ஒரு அரசு துறை இருக்கிறது என்று சொன்னால் இங்கே பல பேர் நீங்கள் அநேகமாக அரசிலே பணியாற்றியவர்கள் இருப்பீர்கள், உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஒவ்வொன்றிலேயும் ஆடிட் இருக்கிறது. அது பின்னாடி எந்த பிரச்சனையும் வந்து விடக்கூடாது. எனவே அதற்கேற்ப, ஆனால் அதே நேரத்தில் கூடுதலாக வசூல் செய்த வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. ஒரு நியாயமான ஒரு கட்டணம் மட்டும் முடிவு செய்து உங்களுக்கு சொல்லப்படும் என்பதையும் இந்த 6 மாத காலத்திலே முடிப்பதற்கும் வேகமாக நாங்கள் செய்வோம். இப்போ நான் வந்து எம்டி வச்சுக்கிட்டுங்க சொல்லிட்டேன். இனிமேல் எம்டிக்கு நான் சொல்லிகிட்டு இருக்க தேவையில்லை. ஜனங்களே 6 மாதம் சொல்லிட்டாங்கன்னு அவரே அந்த ஸ்பீடாக எடுத்து பண்ணிவிடுவார். எனவே சேர்மன் அவர்களும் எம்டி அவர்களும் மற்ற அதிகாரிகளும் இங்கே இருக்கிறார்கள்,
கண்டிப்பாக 6 மாத காலத்திற்குள்ளே முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். எங்களிடத்திலே இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்துங்கள் என்று எங்களுக்கு சொன்னார்கள். அது சொன்னது மட்டும் அல்ல, சில மனுக்கள் வந்தது. அந்த மனுவை எல்லாம் வைத்து அவரோடு நாங்கள் பேசுகிற பொழுது சொன்னார், சில மனுக்களை மட்டும் வைத்து நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஆர்டர் கிடைச்சிடும், மற்றவங்களுக்கு கிடைக்காம இருக்கும். எனவே அதில் பாரபட்சம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இதை ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை எடுங்கள் என்ற ஒரு ஆலோசனையை எங்களோடு பேசுகிற பொழுது சொன்னார்கள். அதன் காரணத்தால் தான் நாங்கள் புகார் பெட்டி என்று வீட்டு வசதி வாரியத்துடைய சார்பாக 16 இடத்துல புகார் பட்டிகள் வைத்தோம். அந்த புகார் பட்டியலே வந்தது 4488 மனுக்கள். இந்த மாதிரியான மனுக்கள், அது அல்லாமல் வேறு மனுக்கள் வந்திருக்கிறது. இதுபோல இந்த நிலம் சம்பந்தமான மனுக்கள் 4488 மனுக்கள் வந்தது. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும், அந்த மனுக்கள் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் அதே போல அவர்களை ஒட்டி இருக்கிற மற்றவர்கள் மனு கொடுக்காமல் இருந்தால் கூட அதையும் இதே போல நாம் செய்துவிட வேண்டும் என்றுதான் நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு அதற்கான ஒரு தீர்வை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எத்தனை ஆண்டு காலமாக, ஏறத்தாழ 35-40 ஆண்டு காலமாக நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற கோரிக்கை. இதில் அதிகாரிகள், நம்முடைய எம்டி உள்பட அத்துணை அதிகாரிகளும் எடுத்துக்கொண்ட முயற்சி என்பது சாதாரணமானது அல்ல. ஏன்னா இந்த கோப்பெல்லாம் கிடைப்பதே கடினம், அவ்வளவு சிரமமாக இருந்தது. எனவே அத்தனையும் அவர்கள் பொறுப்பெடுத்து ஏறத்தாழ 1.5 ஆண்டு காலமாக நாங்கள் இதற்கு முயற்சி எடுக்கிறோம். அதிகாரிகள் ஏறத்தாழ ஓராண்டு காலம் முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிய காரணத்தால் தான் இதிலே ஒரு முடிவிற்கு நாங்கள் கொண்டு வர முடிந்தது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதை பற்றி தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்கிற பொழுது ஒவ்வொரு நேரத்திலேயும் நான் உங்களிடத்திலே வந்து பேசிவிட்டு போன பின்னாலே அதை பற்றி என்னிடத்திலே கேட்டார்கள். ஈரோட்டிலே அதே போல என்னிடத்திலே வந்து சொன்னார்கள், அந்த மனுவை கொடுக்கிற பொழுது கேட்டார்கள். அதே போல உதயநிதி அவர்களிடத்திலே மனு கொடுத்தார்கள். அவர் ஒரு பெரிய ஆய்வு கூட்டத்திலேயே இதை பற்றி என்ன நடந்திருக்கிறது என்ன என்று சொல்லி ஆய்வு செய்தார்கள். இதையெல்லாம் செய்த காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த இடத்தை நாம் எட்டி பிடித்திருக்கிறோம். எனவே ஒரு 35 ஆண்டு காலம், அதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஓராண்டு காலம் 2 ஆண்டு காலத்திற்குள்ளே திட்டத்தை கொண்டு வந்து விட்டால் இதை போல கட்டிடங்கள் அங்கே வந்திருப்பதற்கான வாய்ப்பில்லை. இதுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்கிற பொழுது காலியிடமாகத்தான் இருந்திருக்கும். எனவே அதை உடனடியாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே செய்து முடித்திருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனால் நோட்டீஸை கொடுத்துவிட்டு ஒரு 30-35 ஆண்டு காலம் காத்திருந்தால் அந்த இடத்திலே கட்டிடங்கள் இப்படித்தான் வர செய்யும் என்பதை முழுமையாக இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் முழுமையாக உணர்ந்திருக்கிற காரணத்தால் தான் இதிலே ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா எவ்வளவு சிரமப்பட்டு இந்த இடத்தை நீங்கள் வாங்கியிருப்பீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கட்டிடத்தை கட்டியிருப்பீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அப்படிப்பட்ட நிலையிலே உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதிலே இந்த அரசு மிகுந்த அக்கறையோடு இருக்கிறது. இங்கே கூட சட்டமன்ற உறுப்பினர் 2 பேரும் பேசுகிற பொழுது சொன்னார், நான் வந்து பெரிய அக்கறை எடுத்துக்கிட்டு நான் பண்ணிட்டேன்னு சொன்னார். அவங்க 2 பேரும் இதற்காக என்னை படுத்தின பாடு இவ்வளவுதான் இல்லை. பார்க்குற போல பார்த்தாவே பயமாக இருக்கும். நான் சொல்லிடுவேன், அதுதான்ப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிடுவோம். அந்த அளவிற்கு இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற நண்பர்கள் அத்தனை பேரும் வருகிற பொழுதெல்லாம் இதை கேட்பார்கள். எனவே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உங்களால், நீங்கள் அதற்கு ஒரு அடித்தளமாக அமைந்தீர்கள். எனவே உங்களால் தமிழ்நாடு முழுவதும் இதற்கு ஒரு தீர்வை எங்களால் இப்பொழுது ஏற்படுத்த முடிந்திருக்கிறது. இதில் பலவிதமான கேட்டகரிகள் இருக்கிறது. இதிலே முதலிலே ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
இந்த இடத்தை காலியாக இருக்கும் அந்த இடத்தை ஆர்ஜிதம் செய்து கையகப்படுத்தி திட்டம் கொண்டு வரலாம் என்று வீட்டு வசதி வாரியத்துடைய சார்பாக அந்த அலுவலகத்திலே அவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்கவில்லை. இது எப்போ 30-35 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே அப்படி நோட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்றைக்கும் அது இருக்கிறது.